விருதுநகரில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விருதுநகர் VVS திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு நகர்மன்ற தலைவர் மாதவன் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ARR சீனிவாசன் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சீர்வரிசை மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியான நிகழ்வில் திமுக நகரச் செயலாளர் தனபாலன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மதியழகன், சுதாகர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் மாவட்ட திட்ட அலுவலர் ராஜராஜேஸ்வரி மற்றும் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வீரலட்சுமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பங்கேற்றனர். நூற்றுக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் கலந்து கொண்ட இந்த விழா தாய்மையை போற்றும் விதமாக அமைந்தது. தங்களுக்கு அரசு சார்பில் வளைகாப்பு நடத்தப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். பெரிய ஓட்டர் வாடகைக்கு இருந்துச்சு. அங்கே உட்கார்ந்து வைத்து அவர்கள் நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், ஏழை மக்கள் அப்படி நடத்த முடியாவிட்டாலும் அரசின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நடத்த வேண்டும். வளைகாப்பு நிகழ்ச்சி என்பது ஒரு கருவுடன் பெண்மணிக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதை நடத்துவதற்கு முடியாமல் இருப்பதை பார்த்து நாம் முதலமைச்சர் தான் இந்த நிகழ்ச்சியை தமிழக அரசின் சார்பாக, இந்த துறையின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒரு நாளும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்து சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் இந்த மருத்துவத்துறை, இந்த சமூக நலத்துறை, மருத்துவர் அவர் சொன்ன மாதிரி நீங்கள் கருவுறுத்திலிருந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வகையில் வரையிலும் என்னென்ன நீங்கள் உடம்பை எப்படி பாராட்ட வேண்டும், உங்களுடைய மருத்துவ வகையில் குழந்தையை எப்படி நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சில அறிவுரைகளை அந்தந்த நேரத்திலே அறிவுரை வழங்குகின்றார்கள்.